இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் சோசியலில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் ஹிஸ்ட்ரி, அது கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் சிம்பிளாக என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் அவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன நிறை குறைகள் இருந்துச்சு, அப்புறம் அவங்க என்ன கிளர்ச்சி பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது வேளாண்மை தான். ஓகேங்களா? கிராமம் அப்படின்னாலே வேளாண்மை தான் முதன்மையாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த வேளாண்மையில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இதனால் அவங்க என்ன கிளர்ச்சி பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசன் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில ஆட்சி கீழ் இருந்த நில வருவாய் கொள்கை. ஓகேங்களா? இப்போ ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அப்போ நில வருவாய் கொள்கை மொத்தமாக 3 கொள்கை இருந்திருக்கும். அந்த 3 கொள்கையை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த நில வருவாயோட கொள்கையோட நிறை குறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வர அந்த குறைகள்னால விவசாயிகளுக்கான நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் விவசாயிகளும் ஒரு சின்ன நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால அவங்க பண்ண கிளர்ச்சிகள். ஏன்னா இந்த இந்த 3 தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 நில வருவாய், இந்த 3 பாயிண்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். நான் பார்ப்போம் வாங்க. இப்போ பிரிட்டிஷ்லாம் வரதுக்கு முன்னாடி, அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி இந்தியாவோட பொருளாதாரம் அப்படின்றது வேளாண்மையை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளாதாரமாக இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா முதன்மை நிலை தொழிலாகவே இருந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை அப்படின்றத முதன்மை நிலை தொழிலாக மக்களுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நெசவு தொழில், சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழிலெலாம் வேளாண்மை சார்ந்த தொழில்கள் தானே. ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு அந்த டைம்லேயே. ஓகேங்களா? இந்த பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கப்புறம் நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், கைத்தவாரி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பெரிய நில வருவாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசு வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த நில வருவாய் 3 நில வருவாயினால தான்ப்பா பிரச்சனையே. ஓகேங்களா? அதான் இந்த திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு எதிரான பொருளாதார சுரண்டல் முறை பிற்காலத்தில் அவர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியில் வந்து ஈடுபட வச்சது. ஓகேங்களா? பாயிண்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிலையான நிலவரி திட்டம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நிலையான நிலவரி திட்டம். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1765 தான் வரும். ஏன்னா 1765 தான் அலகாபாத் உடன்படிக்கை போடுவாங்க. ஓகேங்களா? அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்னா திவானி ரைட்ஸ் கிடைக்கும். திவானி ரைட்ஸ்னால் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை கிடைக்கும். ஓகேங்களா? ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய பகுதிகளில் வந்து வரி வசூலிக்கிற உரிமையை வந்து பெற்ற பின்பு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு நில வருவாய் முறை திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஓகேங்களா? ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஓகேங்களா? யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் வாரன் ஆசிங்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆளுநராக பதவியேற்றதுக்கப்புறம் அந்த ஓராண்டு திட்டத்தை 5 ஆண்டு திட்டமாக மாற்றுவார். ஃபஸ்ட்டு ஓராண்டு திட்டம், இதை 5 ஆண்டு திட்டமாக மாட்டினது வாரன் ஆஸ்டிங்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றி பின்பு ஓராண்டு திட்டமாக மாற்றுறார். திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓராண்டு திட்டமாக மாற்றி தருவார். ஓகேங்களா? யார் அப்படின்னா வாரன் ஆஸ்டிங்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு. இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த காரன்வாலிஸ் பிரபு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தலைமை ஆளுநராக வந்ததுக்கப்புறம் நில வருவாய் திட்டமாக அதை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றிடுவார் 1793. ஓகேங்களா? 1793 இந்த நில வருவாய் திட்டத்தெல்லாம் தூக்கிட்டு 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றிடுறாரு. இதுக்கு பேர் தான் நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னா இந்த 10 ஆண்டு நில வருவாய் திட்டம் தான் யார் கொண்டு வந்ததுன்னா காரன்வாலிஸ் பிரபு வந்து கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். எந்த இயர்னா 1793. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஒடிசா, வங்காளம் இந்த 3 இடத்துல தான் கொண்டு வருவாங்க முதல்ல. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். இந்த ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள், நிலையான நில வருவாய் திட்டம் அப்படி இல்லைன்னா 10 ஆண்டு நில வருவாய் திட்டம்னு சொல்லுவாங்க. 1793 காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வருவார். ஓகேங்களா? இப்போ ரயத்தாரி முறை கொண்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ கொண்டு வருவார். மகள்வாரி முறையை வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வருவார். இந்த 3 தான் கேட்பாங்க. ஓகேங்களா? பொறுத்துக்களை மேட்ச்சில் வச்சு கேட்பாங்க அப்படியே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் இடம் முன்னாடியே சொல்லியாச்சு. வங்காளம், பீகார், ஒடிசா இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவோட நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 19% நிலப்பரப்பில் இந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தினாங்க. இதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குன்னு நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை, கிஸ்வேதாரி முறை இந்த பேர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. 1, 2, 3, 4 பேர் இருக்குது. இது இல்லாமல் ப்ளஸ் 2 பேர் என்ன அப்படின்னா நிலையான நில வருவாய் திட்டம் இல்லை 10 ஆண்டு நில வருவாய் திட்டம். இல்லை மொத்தம் 6 பேர் இருக்குது. இந்த 6 பேரையும் நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை 6 பேரும் கேட்கலாம். சரியா? அடுத்து இந்த திட்டத்தோட கூறுகளை ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கொஸ்டின்ஸ் வேறு தான் நிறைகளும் பாருங்கள், குறைகள் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான். அடுத்து முக்கியமானது ரயத்வாரி முறை. இல்லை அடுத்த முக்கியமானது ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் அப்படின்றவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது.
1820 ரைத்தறி முறை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. யார் யார் அப்படின்னா தாமஸ் மன்ரோவும் கேப்டன் ரீட் அப்படின்றவரும் கொண்டு வராங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராசு, பம்பாய், அசாம் பகுதிகளில் கொண்டு வராங்க. மதராசு, பம்பாய், அசாம் பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். விவசாயிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது இந்திய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது இது. இந்த முறையின் மூலம் நிலத்தோட உரிமை அப்படின்றது விவசாயிகள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதாவது விவசாயிகள் தான் நிலத்தோட உரிமையாளர்கள். ஆங்கிலேய அரசு நேரடியாகவே விவசாயிலிருந்து வரி வசூலை பெற்றது. விவசாயி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொடக்கத்தில் நில வருவாய் விளைச்சலில் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாமஸ் மன்றோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் 3ல் 1 பங்கு வாங்குவார். ஃபஸ்ட்டு விளைச்சலில் பாதின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் 3ல் 1 பங்கு யார் அப்படின்னா தாமஸ் மன்றோ வந்து வாங்குவார். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா சென்னை மாகாணத்தில் இதான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்றப்ப ரொம்ப நோட் பண்ணிக்கணும். 3ல் 1 பங்காக குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு வந்து விவசாயிகள்கிட்டருந்து நில வருவாய் வந்து வரியா அப்படி இல்லாமல் குத்தகையாக பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் தான். இந்த திட்டத்தில் தான் என்ன பண்ணாங்க குத்தகையாகவே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மகள்வாரி முறை. ஏன்னா மகள்வாரி முறை அப்படின்றது ஹோல்ட் மெகன்சி அப்படின்றவரோட ஒரு சிந்தனையில் உதித்த ஒரு ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம். இல்லைங்களா? இதுதான் நோட் பண்ணும். ஜமீன்தாரி முறையோட வடிவமைக்கப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறை. ஓகேங்களா? ஜமீன்தாரி முறையோட மாற்றி வடிவமைக்கப்பட்ட வடிவம் மகள்வாரி முறை. யாரோட சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் மெகன்சி அப்படின்றவோட சிந்தனை. அதை கொண்டு வந்தது தான் வில்லியம் பெண்டிங் குரூப். ஓகேங்களா? இது எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவோட சில பகுதியும், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் 1822 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அதாவது ராபர்ட் மெர்தின்ஸ் பட் அப்படின்றோட வழிகாட்டுதலில் 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார். ஓகேங்களா? மகள் அப்படின்னா கிராம விளைச்சலோட அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவாங்க. மகள் அப்படின்னாலே என்னது கிராமம்னு மீனிங். ஓகேங்களா? ரயத்துனா விவசாயின்னு மீனிங். அதை நோட் பண்ணிங்க. மகள்னா கிராமம். அதே மாதிரி ரயத்து அப்படின்னா விவசாயி. இது ரெண்டுமே கேட்பாங்க. ஓகேங்களா? ரயத் அப்படின்னா விவசாயின்னு மீனிங்கு, மகள் அப்படின்னா கிராமம்னு மீனிங். ஓகேங்களா? கிராம விளைச்சல் அடிப்படை முறையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3ல் 2 பங்கு வருவாய் வாங்குவாங்கப்பா. 3ல் 2 பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் வாங்குவாங்க. அப்புறம் வில்லியம் பெண்டிங் வந்து மொத்த விளைச்சல் நிலவராய் வந்து 50% அப்படின்னு வந்து கம்மி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இந்த இடத்துல வில்லியம் பெண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா ஒரு கிராம தலைவர் வந்து நியமிச்சிருவாங்க. இந்த கிராம தலைவர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட வரியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே அரசாங்கத்தில் போய் கொடுக்கணும். இல்லை அதாவது கிராம தலைவரை நியமிப்பாங்க. அதனால தான் மகள் அப்படின்னா கிராமம்னு மீனிங். இல்லை ஸோ அது மட்டும் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாலே போதும்ப்பா. அதாவது கிராம தலைவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கும் கிராம மக்களுடைய இடைத்தரகராக செயல்பட்டுருப்பார். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணாது. அப்போ கிராம தலைவர்னால் இங்கே தான் வருவார் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்குற யார் தான் இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். கிராம தலைவர் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்கள் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார். இந்த முறை விவசாயிகளுக்கு லாபகரமாக இல்லை. யாருக்குன்னா அந்த கிராம தலைவர் தான் லாபகரமாக இருந்திருக்கும். ஜமீன்தாரி முறையோட திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமாக இருக்குது. கிராமத்தோட உயர் வகுப்பினருக்கு லாபகரமாக அமைந்தது. அதான் கிராம தலைவருக்கு ஃபேவராக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளோட புரட்சி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? விவசாயிகளோட புரட்சி. அப்போ இந்த திட்டங்கள்னால விவசாயிகள் என்னென்ன புரட்சி பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியானது வேளாண்மை முறையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா அவுரி பயிரிட சொல்லுவாங்க வேளாண்மையில். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய புதிய வேளாண்மை யுக்திகளால் பழைய வேளாண்மை அப்படின்றது மறைஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? யார் நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா ஜமீன்தார்களும் நில உரிமையாளர்களாக மாறிடுவாங்க. அப்போ ஜமீன்தார்கள் தான் வந்து சிறப்பாக வாழ்ந்தாங்க ஆங்கிலேயரோட காலத்தில். விவசாயிகளோட உழைப்பு வந்து ஜமீன்தாரெல்லாம் சுரண்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் விவசாயிகள் அந்த துயரத்தை பொறுத்துக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. யாருக்கு அகேன்ஸ்டானா ஒன்று ஆங்கிலேயர்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஜமீனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க. ஏன்னா ஜமீன்தார்கள் தானே சுரண்டுறாங்க விவசாயிகளோட உழைப்பை. இப்போ ஜமீன்தார்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் அகேன்ஸ்டாக விவசாயிகளோட கிளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இல்லைங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தால் கழகம் தான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடிக்கடி கேட்குறாங்கப்பா எக்ஸாமில். ஓகேங்களா? அதாவது 1955, 56 விவசாயிகளோட எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம்
இதான் இம்பார்ட்டன்ட். முதலாவது கழகம் சந்தால் கழகம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சந்தால் கழகம் தான் வரும். ஓகேங்களா? இது எந்த இடம் அப்படின்றத நோட் பண்ணிங்க. பீகார் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் உள்ள பகுதிகள்ல சந்தால் மக்கள் வேளாண்மை செய்து வந்தனர். ஓகேங்களா? எந்த இடம் அப்படின்னா, பீகாருக்கு பக்கத்தில இருக்கிற ராஜ்மஹால் குன்று. ராஜ்மஹால் குன்றுகள்ல வாழ்ந்தவங்க தான் சந்தாலு. அவங்க வந்து வேளாண்மை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? யார் இவங்களுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்ப்புற நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருபவர்கள். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாலோட நிலத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டு சந்தால துரத்தி விட்டுருவாங்க அந்த இடத்துலேருந்து. ஸோ, அதனால வந்து பார்த்தோம்னா பிரச்சனை ஆயிடும். ஓகேங்களா? ஆயுதமேந்திய புரட்சிக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுல 2 பேர் இம்பார்ட்டன்டான ஆளு. யார் அப்படின்னா, சித்து மற்றும் கங்கு. சித்து மற்றும் கங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சந்தால் சகோதரர்களோட தலைமையில தான் இந்த போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு. இத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனால ஓகேங்களா, இதனால என்ன கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ சந்தால் பர்கானா அப்படின்னு அரசு அறிவிச்சிருப்பாங்க. இவங்களோட போராட்டனால. ஓகேங்களா, இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இதனைத் தொடர்ந்து சந்தால்கள் வசித்த பகுதிகள சந்தால் பர்கானா அப்படின்னு அறிவிச்சது. அதன்படி சந்தால்களின் நிலங்களும், அடையாளமும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்லேருந்து பாதுகாக்கப்பட்டன. ஏன்னா இவங்கள தான் துரத்தி விட்டாங்க அவங்களோட இடத்துலேருந்து. ஸோ, அதனால அவங்க போராட்டம் பண்ணி அவங்களோட இடத்த வந்து மீட்டு வாங்கியிருப்பாங்க. சந்தால் கழகம் இது. ஃபர்ஸ்ட்டு விவசாயிகளோட கழகம் அப்படின்னா சந்தால் கழகம் தான். அடுத்து இண்டிகோ கழகம். இண்டிகோ அப்படின்னா அவுரி புரட்சிப்பா. 1959, 60ல நடந்துச்சு. எல்லாமே இயரா வச்சு மேட்ச் பண்ணி கேட்டு விட்டுருவாங்க. பார்த்துங்க. ஓகேங்களா? வங்காளத்தில நடந்த ஒரு நாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில நடந்த இந்த ஒரு புரட்சி. இண்டிகோ கழகம். வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் வேலைநிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியா மாறிச்சு. அதாவது ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவுரி பயிரிடணும். சரிங்களா? அவங்களோட நிலத்தில என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுரி பயிரிடணும். இந்த அவுரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியான காசு தான் குடுத்து வாங்கிக்குவாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ, அதனால தான் போராட்டம் நடந்திருக்கும். ஓகேங்களா? என்னன்னு பார்ப்போம். ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள் விவசாயிகளுக்கு மிகவும் தீமை தரும் வகையில் இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகளை கட்டாயப்படுத்துவாங்க. கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து அவுரிய வந்து பயிரிட்டாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் குத்தகை விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் அவுரியை தங்களுக்கு குறைந்த விலைக்கு தான் விற்கும்படியும், குத்தகை முன்பணத்தை பின்னாளில் அவர்களுக்கு பயன்படும் வகையில் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள முடியாம வற்புறுத்துறாங்க. குறைஞ்ச அமௌண்ட் குடுத்து என்ன பண்ணுவாங்க? அத வாங்கிக்குவாங்க. ஆ இதனால போராட்டம் நடக்குது. இதுல 2 பேர் இம்பார்ட்டன்ட். 1959ல நடந்துச்சு. திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இவங்க 2 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தலைமையில தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கலகங்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறைகளால் கைவிடப்பட்டன. இவங்க 2 பேர் தலைமையில தான் என்ன பண்ணுவாங்க? போராட்டம் நடந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 1860ல ஒரு அவுரி ஆணையத்த அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அவுரி ஆணையத்தோட பரிந்துரை அடிப்படையில 1862 சட்டம் பாகம் 6னை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 1862 சட்டம் பாகம் 6 வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இத பத்தி ஓகேங்களா? இத பத்தி தேசபக்தன் அப்படின்ற செய்தித்தாள்ல பலமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளில கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க படுற அந்த கஷ்டத்த. இந்த தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாள்ல சாகுபடியாளர்களோட துயரங்கள பலமுறை வெளிச்சத்துக்கு வந்தது. அதுபோல தீனபந்து மிஸ்ரா இவர பத்தி நோட் பண்ணிக்கணும்ப்பா இந்த இடத்துல. தீனபந்து மிஸ்ரா அப்படின்றவர் வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர நீல்திர்மன் அப்படின்ற ஒரு நாடகத்தை எழுதியிருப்பாரு. எத பத்தினதுன்னு கேட்பாங்க. நீல்திர்மன்ற நாடகம் எத பத்தினதுன்னா, அந்த அவுரி பயிரிடக்கூடிய அந்த விவசாயிகளோட துயரங்கள பத்தினது. யாரு இதுக்கு எழுதினது யாருன்னா தீனபந்து மிஸ்ரா. அது 2 இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாப்னா கழகம். பாப்னா கழகத்த பொறுத்தளவு 1973, 76ல நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த கழகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வங்காளத்தில தான் இருக்கு. பாப்னா அப்படின்றது வங்காளத்தில இருக்கு. வங்காளத்தில பாப்னாவில் உள்ள யூசுப் சாகி பர்கானாவில் கேசவ் சந்திர ராய் அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? கேசவ் சந்திர சாய் அப்படின்றவரால ஆரம்பிக்கப்பட்டது. எந்த இடம் அப்படின்னா, யூசுப் சாகி பர்கானாவுல. ஓகேங்களா? இங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஜமீன்தார்கள் தான். ஜமீன்தார்கள் விவசாயிடம் வந்து சட்டத்துக்கு புறம்பான முறையில வந்து வற்புறுத்தி வரி வசூலித்தல், அதிகப்படியான வரி வசூலித்தல், மற்ற பிற வரிகளையும் வழக்கமாக வசூல் செய்தனர். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க பிரச்சனையே. ஓகேங்களா? அதான் பாப்னா கழகம் இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டனா போதும். ஓகேங்களா? இதில ஜஸ்ட் ஸ்டோரி தான் குடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணாலும் ஒண்ணும் பெருசா பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? பாப்னால கிளர்ச்சி நடந்திருக்கும். யாருக்கு அகைன்ஸ்டா எந்த இயர் யார் நடத்துனது? இது மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து தக்கான கழகம். தக்கான கழகம் 1875 பூனா மாவட்டத்தில உள்ள விவசாயிகளோட ஒரு கழகத்தில ஈடுபட்டிருப்பாங்க. பூனா மாவட்டம். இது தக்கான கழகம்னா அதுதான் 1875 சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. விவசாயிகள்
ஜமீன்தார்களுக்கு அகேன்ஸ்டாகவும் வட்டிக்காரர்களுக்கு அகேன்ஸ்டாகவும் கொண்டு வந்த ஒரு போராட்டம் தான் இதுவும். ஓகேங்களா? அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விவசாயிகள் வந்து மாறுவாரி சகுகாரர்களோட சொத்துக்களை வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. மாறுவாரி சகுகாரர்கள்லாம் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க. அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, ஜமீன்தார்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்தோம்னா மாறுவாரி சகுகாரர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அகேன்ஸ்டா கொண்டு வந்திருப்பாங்க. இதனால வந்து பார்த்தோம்னா ராணுவம்லாம் வரவழைச்சு வந்து இந்த புரட்சியை வந்து கட்டுப்படுத்தியிருப்பாங்க, தக்கான கழகத்தை. அதனால என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தக்கான கழகத்தினால தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சாலே போதும். அடுத்து பார்ப்போம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1990, 1900ல கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, வட்டி கடைக்காரர்கள வச்சு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வேளாண்மை செய்யக்கூடியவங்கள்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு நிலத்தை அபகரிச்சுருவாங்க. அப்ப நகர்ப்புற வட்டி கடைக்காரர்களின் கடனை பெற்று கடனை திருப்பி செலுத்த தவறிய விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மீது வட்டி கடைக்காரர்களின் மேற்கண்ட ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுக்கும் பொருட்டு பஞ்சாப் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இதான் ரீசனிங்க. ஓகேங்களா? இதனால என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1900ல பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் இதை உடனே சால்வ் பண்ணாங்கன்னா, ஆங்கிலேய ராணுவத்து வீரர்கள் வந்து பார்த்தோம்னா, அந்த பஞ்சாப் பகுதியில தான் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இல்லா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன்படி 3ஆ பிரிச்சிருப்பாங்க அந்த சட்டத்தின்படி. பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் உட்பட்ட இதர மக்கள் என 3 வகையா வந்து பார்த்தோம்னா, பிரிச்சு பார்த்தோம்னா நிலத்தை வந்து குடுத்துருப்பாங்க. முதல் பீரியடு மக்கள் வந்து மற்ற 2 பீரியடு மக்கள் நிலத்தை வந்து விற்கிறது, அடமானம் வைக்கிறது மீதான கட்டுப்பாடுகள்லாம் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம்பரான் சத்தியாகிரகம் இது காந்தி பண்ணுது. சம்பரான் வந்து பீகார்ல இருக்கு. 1917, 18. சம்பரான் அப்படின்றது பீகார் மாநிலத்தில் உள்ள ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்துக்கு புறம்பான மற்றும் மனித தன்மையற்ற முறைகளில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரியை வந்து சாகுபடி பண்ண சொல்லுவாங்க. அதாவது 20ல் நீங்கள் வந்து 3 பங்கு வந்து உங்களோட நிலத்துல வந்து நீங்கள் அவுரியை தான் வந்து சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா காந்தி வந்து இதில் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? தீன்காதியா முறைன்னு சொல்லுவாங்க. சம்பரான் என்ன சொல்லுவாங்க, தீன்காதியானா ஒன்றும் இல்லை, 20ல் 3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுரி பயிரிடணும். அதுதான் தீன்காதியா முறை. சரிங்களா? அந்த தீன்காதியா முறைக்கு அகைன்ஸ்டாக தான் காந்தி வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918ல் சம்பரான் விவசாயி சட்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. காந்தி வருவார். மகாத்மா காந்தி அக்குழுவின் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்குவாங்க. ஓகேங்களா? அதனால 1918ல் சம்பரான் விவசாயிகள் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. இதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கேதா சத்தியாகிரகம் 1918. கேதா வந்து குஜராத்தில் இருக்குப்பா. 1918 கேதா குஜராத்தோட கேதா மாவட்டத்தில் பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்தது. சரிங்களா? ஆனால் நிலவரி முழுவதையும் செலுத்த விவசாயிகளை அரசு வந்து வற்புறுத்தியிருக்கும். இதனால் கேதா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் வரிகோடா இயக்கத்தை தொடங்குவாங்க. சரிங்களா? இந்த இயக்கத்துக்கு தான் காந்தி தலைமை தங்கியிருப்பார். வரிகோடா இயக்கம் கேதாவில் நடக்குது. ஒன்றும் இல்லை, பஞ்சம். அந்த டைமில் வரி செலுத்த முடியாது. அந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரி கேட்பாங்க நிலத்துக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா விளைச்சலே கிடையாதுல்ல, பஞ்சம் போயிட்டுருக்கு அப்படின்றப்ப விளைச்சலே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வரி செலுத்த முடியும்? அதனால் காந்தி வந்து இந்த வரிகோடா இயக்கத்துக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரிகோடா இயக்கம். வரிகோடா இயக்கத்துக்கு காந்தி வந்து தலைமை ஏற்றிருப்பார். ஓகேங்களா? பஞ்சாபோட நிலைகளை வந்து அரசுக்கு வந்து எடுத்துக்கூடி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடும்படி காந்திஜி என்ன பண்ணோம்னா விவசாயிகள் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சத்தியாகிரக முறைப்படி நம்ம வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கியமான தலைவராக உருவாகுவார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராக உருவாகிறது இந்த போராட்டத்தில் தான். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அதை நமக்கு அப்படியே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். கேதா சத்தியாகிரகம்னா 1918. இதை தாண்டி இந்த லெசன்லேருந்து கொஸ்டினே வராதுப்பா. இதை அப்படியே கொடுத்துருக்காங்க பாரு. பஞ்சாப் 1990, 1900. கேதா 1918. பர்தோலி நெக்ஸ்ட் பார்ப்போம். தக்கான கழகம் 1975. மாப்ளா நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். மாப்ளா 1921. இதை பார்த்தாலே போதும். இயர்ஸை வச்சு இந்த லெசனை முடிச்சிடலாம். சம்பரானு, சந்தாலு, இண்டிகோ, பாப்னா கழகம். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு இந்த லெசனே. யார் யார் பண்ணாங்க, எதனால பண்ணாங்க? ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸிப்பா. மாப்ளா கிளர்ச்சி பார்த்தா 1921 முஸ்லீம் விவசாயிகள் பண்ணியிருப்பாங்க. கேரளா கேரளாவில் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் நோட் பண்ணிக்க. மாப்ளா அப்படின்னு அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகளை தான் மாப்ளான்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பண்ணாங்க. ஓகேங்களா? அது மட்டும் நோட் பண்ணிங்க. 1921 பண்ணியிருப்பாங்க. 1921 வாக்கில் அரசு இறக்கமின்றி மாப்ளா கிளர்ச்சி அடக்கியது. 1921 பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் நோட் பண்ணால் போதும். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர். அதுதான் காரணம். இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேய அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்ளா கிளர்ச்சிக்கான ஒரு காரணம்.
அதுக்கப்புறம் பர்தோலி சத்தியாகிரகம் ஓகேங்களா. இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை பொறுத்தளவு 1929 1930 நடந்திருக்கும். 1928 தான் மெயின் பார்த்துங்க. பர்தோலி சத்தியாகிரகம் அப்படின்னா 1928. இந்த இதில் வந்து யார் தலைமை தாங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். 1920 வரிகொடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தலைவர் இவர் தான் ஓகேங்களா. 1928 வரிகொடா இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பர்தோலியில். 1930 பர்தோலியில் வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை குறைந்த ஏலத்தில் விற்று இழப்பதற்கு தயாராக இருந்தாலும் நிலத்தை அரசுக்கு தர மறுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்போ ஆங்கிலேய அரசான இந்தியாவின் பழமையான வேளாண் முறையையும் மற்றும் நில வருவாய் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரைட்டு. கார்ன்வாலிஸ் பிரபு 1901 நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதுவும் ரைட்டு. மகள்வாரி முறை அப்படின்றது ஹோல்ஸ் மெகன்சி அப்படின்றத சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையோட மாற்றியமைக்கப்பட்ட வடிவம். ரைட்டு. வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பார். தாஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் இருந்த நிலங்களில் சந்தால்கள் பயிரிடப்பட்டன. இதுவும் ரைட்டு. தாஜ்மஹால் குன்று. தீனபந்து மிஸ்ரா அப்படின்றவர் நீல் தர்மன் என்ற நாடகத்தை வங்க மொழியில் எழுதினார். வங்க மொழிப்பா, இது நோட் பண்ணிங்க. இதோட கூட்டத்தில் கேட்பாங்க என்ன மொழி அப்படின்னு சொல்லிட்டு. வங்க மொழி. பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் 1975ஆம் ஆண்டு ஒரு கழகத்தில் ஈடுபட்டாங்க. அது தக்கான கழகம். இதுவும் ரைட்டு. பஞ்சாப் விவசாயிகளின் பாதுகாப்புக்காக 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1922 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டனர். ஓகே. பர்தோலி குஜராத். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. பர்தோலி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இங்கே கொடுத்துருக்க இந்த பர்தோலி இயக்கம் வந்து குஜராத்தில் இருக்குப்பா. அதை நோட் பண்ணிங்க. குஜராத்து ஓகேங்களா. குஜராத்தில் நடந்த ஒரு கிளர்ச்சி தான் பர்தோலி. இதை வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் தலைமையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் பண்ணது ஓகேங்களா. ஓகே, புக் பேக் பார்த்துருவோம். ஜாகீர்தாரி, மல்குதாரி, பெஷ்வேதாரி போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி ஃபஸ்ட்டே சொன்ன இந்த கொஸ்டினாக கேட்பாங்கன்னு சொல்லி என்னது ஜமீன்தாரி முறை தான் காரணம். 1793 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது நிலையான நிலவரி திட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை 10 ஆண்டு நிலவரி திட்டம் ஓகேங்களா. எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் வங்காளத்தோட நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கார்ன்வாலிஸ் பிரபு நிரந்தர நிலவரி திட்டம். கார்ன்வாலிஸ் பிரபு தான் 1993 கொண்டு வருவார் ஓகேங்களா. அடுத்து மகள்வாரி முறையில் மகள் அந்த இப்போ தான் சொன்னேன். மகள் அப்படின்னா என்னென்னா கிராமம்னு அர்த்தம். இல்லை ரயத்துனா என்ன? ரயத்து அப்படின்னா விவசாயி. ரயத்து ரயத்து அப்படின்னா விவசாயி ஓகேங்களா. ரயத்து ரயத்துனா விவசாயி. மகள்வாரி முறை எந்த பகுதியில் மகள்வாரி முறை இல்லை மகள்வாரி முறை எந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டது? பஞ்சாபில் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா. இப்போ மദ്രാஸில் என்ன கொண்டு வந்தாங்க? மദ്രാஸில் ரயத்வாரி முறை கொண்டு வந்தாங்க. வங்காளத்தில் நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தாங்க. கவர்னர்கள் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தினது யார்? வில்லியம் பெண்டிங் குரூப். சரியா. ஆங்கிலேயர்கள் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி ஓகேங்களா. எங்கே அப்படின்னா வங்காளம் தான். ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தப்படாத பகுதினா வங்காளம் தான் ஓகேங்களா. அடுத்து பார்ப்போம். இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு பிஸ்வாஸ். இது 2 பேர் தான். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். ரைட்டா. பர்தோலி சத்தியாகிரகம். அடுத்து டேஸ் முறை ஜமீன்தார் முறை திருத்தி அமைக்கப்படும். மகள்வாரி முறை. மகள்வாரி முறை தான் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம். மகள்வாரி முறை டேஸ் சிந்தனை ஓல்ட் மெகன்சி. ஓல்ட் மெகன்சி இவர் சிந்தனையில் உதவி திட்டம் ஓகேங்களா. இண்டிகோ கிளர்ச்சி. இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடந்துச்சு? 1859 1860 நடந்தது. மாப்ளா கழகம் எப்போ நடந்துச்சு? 1921. சம்பரான் விவசாய சட்டம் 1918 கொண்டு வந்தாங்களா? ரைட்டா. அடுத்து நிரந்தர நிலவரி திட்டம். நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்றது என்னது? வங்காளத்தில் கொண்டு வந்தாங்க. மகள்வாரி திட்டம் அப்படின்றது வடமேற்கு மாகாணத்தில் கொண்டு வந்தாங்க. ரயத்வாரி முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா மദ്രാஸில் கொண்டு வந்தாங்க. நீல்தர்மன் இண்டிகோ விவசாயிகளோட துயரத்தை பற்றி பேசக்கூடியது. சந்தால் கழகம் முதல் விவசாய கழகம் ஓகேங்களா. வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா அந்த லெசனில்.